ஐயோ, தலைவலி புடுங்கி எடுக்குதே, மண்டையெல்லாம் குடையுதே. என்னத்தான் தைலத்தை போட்டு தேய்ச்சாலும் மாத்திரையை போட்டாலும் குறையிற பாடு இல்லை. இந்த தலைவலிக்கு இஞ்சி தட்டி போட்டு சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். யார் நமக்கு வச்சு தர்றா? நாமளே போய் வச்சுக்கிட்டா தான் உண்டு. என்ன அத்தை மாமியார தனியா புலம்பிட்டு இருக்கிறீங்களா? என்ன விஷயம்? இருக்கிற தலைவலியே மண்டையை பொழந்துக்கிட்டு வருது. இதுல இருந்தா அடுத்த தலைவலி வந்துருச்சு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டிங்கு டிங்குன்னு அடிச்சான். ஐய அப்புறம் கற்பூரம் ஏஞ்சி போடி என்கிட்ட. நானே தலைவலி மண்டை பிச்சுட்டு போகுதுன்னு இருக்கிற நீ வேற. என்ன அத்தை மாமியார, மகளுக்கு மகளா மருமகளுக்கு மருமகளா? நான் எதுக்கு இருக்கேன்? தலைய வலிக்குதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நான் தைலத்தை தேய்ச்சி விட்டு பக்குவமா புடிச்சு விடுவேன்ல. இங்க திரும்புங்க அங்கிட்டு. அடி அடி அடி, ஏன்டி இப்படி என்ன கொல்ற? நீ திருப்புல என் கழுத்து ஒடிஞ்சுபிடும் போல இருக்குது. ஆமா ஆமா, அப்படியே ஒடிஞ்சிட்டாலும் இது வரைக்கும் எத்தனை அட்டம்ப்ட் ட்ரை பண்ணிருப்பேன். ஒரு வாட்டியாச்சும் ஒரு சின்ன சேதாரமாவது ஆயிருக்கா? இப்ப மட்டும் அப்படி என்ன பெருசா ஆயிர போகுது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, காட்டுங்க. ஆத்தாடி கழுத்து வலிக்குதே, அம்மாடி அம்மா. இந்த கழுத்து வலிக்குதா தலை வலிக்குதா? இன்னும் தலை வலிக்குதுன்னு இப்ப கழுத்து வலிக்குதுங்கிறீங்க. ஆத்தாடி போதுமா சாமி, போதும், எனக்கு வலி தாங்கல, போதுண்டி. அட காட்டுங்க அத்தை மாமியார, சின்ன குழந்தையாட்டம் ஒரு தலைவலிக்கலாம அழுவாங்க. ஆத்தாடி எத்தா தந்தி மண்டை, என் மண்டை மாதிரி 10 மண்டை சேர்ந்தா தான் உங்க மண்டை வரும் போல இருக்குது. அப்பாடா, எம்மா மருமோல உன் பொண்ணான கையை பட்டதும் என் தலைவலிலாம் பஞ்சா பறந்து போயிருச்சுமா. போதும் விடு. செத்த நேரம் பூவாட்டம் புடிச்சு விட்டதும் தலைவலி போன இடம் தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா? இதுக்கு போய் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு. ஆமாம்மா சிம்ரன்னு, தலைவலி போன இடம் தெரியாம போயிருச்சு. என்ன தெரிகிறது? என்ன அங்க குறு குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கிற? என்ன ஆட, இப்படி திரும்பி உட்காருங்க அத்தை மாமியார. அங்க யார பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஏண்டி, என் தலைவலிக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லி உன்னை வெத்தலை பாக்கு வச்சாடி அழைச்சேன். அந்த தலைவலி அதுவாக்குல தானடி இருந்துச்சு. சூடா ஒரு டீயை போட்டு குடிச்சுப்புட்டு செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சிருந்தனா காணாம போயிருக்குமே. மவராசி வந்து தலைய பிடிக்கிறேன் கழுத்தை பிடிக்கிறேன்னு வந்து என் கழுத்தை திருப்பி புட்டியாடி. இப்ப என்னால திரும்ப முடியல, கழுத்தை பிடிச்சிக்கிருச்சு. என்னது, சுளுக்கு பிடிச்சிருச்சா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை மாமியார. தலைவலியை மசாஜ் பண்ணி துரத்தி விட்ட மாதிரி இந்த சுளுக்கையும் அடிச்சு துரத்தி விட்டுருவோம். ஆத்தாடி ஆத்தா, போதுமுடி. தலைவலி போய் சுளுக்கு வந்துச்சு, அடுத்து சுளுக்கு போய் என்ன வரப்போதோ. ஆளை விடு. என்ன மொட்டை கிழவி தெரிச்சு ஓடுது? மசாஜ் பண்ணி தலைவலியை போக்குனது மாதிரி எதையாவது திருப்பி சுளுக்கையும் எடுத்து விட்டு நமக்குள்ள இருக்கிற டாக்டரை வெளியே கொண்டு வரலாம்னு பார்த்தா விட மாட்டாங்களே. அடியே சிம்ரனு, நீ முன்னேறதுக்கு நிறைய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைச்சி அத்தை மாமியாருக்கு எப்படியாவது சுளுக்கை எடுத்து உனக்குள்ளயும் ஒரு டாக்டர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வை. ஓ அத்தை மாமியாரோ, உங்க சுளுக்கு எடுக்காம விட போறதில்ல, இந்தா வந்துட்டேன். ஐயோ, சிட்டாட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனே, என் கழுத்தை திருப்பி மூளையில உட்கார வச்சுட்டாலே பாவி படுபாவி. ஓஹோய், என்ன அத்தை மாமியார, அந்த சுளுக்கு எடுக்க நான் எவ்வளவு அக்கறையோட வந்தேன், நீங்க என்ன விருட்டு நேச்சுடான்ட்டீங்க? அம்மா அடி வந்துட்டாளா? என் கழுத்தை ஒடிக்காம விட மாட்டா போல இருக்கு. இவகிட்ட மாட்டணும், கழுத்தை ஒடிக்காம விட மாட்டா. ஆளை விடுறியாத்தா, நான் கிடக்குறேன் செவனேன்னு. என்ன அத்தை மாமியார் ஓடி பிடிச்சு விளாண்டுக்குது? இதுக்கு சுளுக்கு எடுக்கிறதுக்குள்ள நமக்கு சுளுக்கு பிடிச்சிரும் போல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் துரத்தி பிடிப்போம்.
தம்பி, உங்களுக்கு எத்தனை மூட்டை அரிசி வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க லோடு ஏத்தி விட்டுருவோம். ஒரு 150 மூட்டை மட்டும் அனுப்புங்க அண்ணாச்சி, போதும். சரிப்பா, இந்த உடனே லோடு ஏத்தி விட்டுறோம். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் உங்க கடைக்கு லோடு வந்துடும். சரியா? சரி அண்ணாச்சி, அனுப்பிவிடுங்க. டே சுரேஷ், பசங்களை கூப்பிட்டு ஒரு 150 மூட்டை லோடு ஏத்துங்க. சரிண்ணே. ஏய் வாங்கடா. அட பாப்பா மூர்த்தி, உன் பொண்ணுக்கு குணமாயிடுச்சா என்ன? அதை ஏன் முதலாளி கேக்குறீங்க? புள்ள இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. செலவு வேற ஏகப்பட்டது ஆகும் போல இருக்குது. அப்படியா? செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லப்பா, நமக்கு புள்ளைய நல்லபடியா காப்பாத்தி கொண்டாடணும். ஆமா முதலாளி, நான் உங்களை தான் மலையாட்டம் நம்பிட்டு இருக்கிறேன். நான் எப்படியாவது அந்த காசெல்லாம் வேலை செஞ்சு திருப்பி கொடுத்துட்றேன் முதலாளி. முதல்ல புள்ளைய சரி பண்ணுப்பா, அப்புறமா காசு திருப்பி கொடுக்கலாம். யாமூர்த்தி, உனக்கு புள்ள மேல ரொம்ப பாசமா? என்ன முதலாளி இப்படி கேக்குறீங்க? எனக்கு என் புள்ளன்னா உசுரு. என் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் முதலாளி. சரிப்பா, அதெல்லாம் உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறீங்க? அது அது ஜிஹெச்ல முதலாளி. ஓஹோ, ஜிஹெச்லயா? இப்பெல்லாம் ஜிஹெச்ல கூட முட்டை பணம் புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல முதலாளி, அடிப்பட்டதும் ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க. நான் போய் தான் தனியார் ஆஸ்பத்திரிக்கு மாத்தினேன். தனியார் ஆஸ்பத்திரினா செலவு ஆகத்தான் செய்யும். பிள்ளைக்கு ஆகிற செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? ரொம்ப நன்றிங்க முதலாளி, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். சரி வெயிட் பண்ணு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இந்த ஆள் இத்தனை கேள்வி கேட்கறாரு? சரியான மாங்காய் மடைனா இருப்பான் போல இருக்கு. இப்படி கேட்கறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தா இவ்வளோ பெரிய மில்லையும் இழுத்து மூடிப்பட்டு தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான். எவன் மில்ல இழுத்து மூடனா என்ன, ஊட்ட இழுத்து மூடனா நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம். அது கிடைச்சதா, குடிச்சமா, என்ஜாய் பண்ணமான்னு போய்கிட்டே இருக்கணும். அடே மூர்த்தி, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்புடா. அல்லல்ல குறையாத அன்னபாத்திரம் மாதிரி உன் புள்ளைய வச்சு இந்த ஆளுகிட்ட எவ்வளவு வேணாலும் கறந்துக்கலாம்டா. வாமூர்த்தி போவோம். எங்க முதலாளி? எங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தான்ப்பா. நான் இன்னும் உன் மகளை பார்க்கவே இல்லைல்ல. வந்து பார்த்துட்டு கட்ட வேண்டிய பணத்தை நானே கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல முதலாளி, அது அது யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா முதலாளி, பெத்தவங்க எங்களையே போய் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த கதவுக்கு பின்னாடி நின்று கண்ணாடி வழியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எதுக்கு முதலாளி அவ்வளவு தூரம் வரீங்க? வந்து மட்டும் பார்க்கவா போறீங்க? கதவுக்கு வெளியே நின்று தான் பார்த்துட்டு வர போறீங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் வந்துகிட்டு? பணத்தை என் கையிலேயே கொடுங்க முதலாளி, நானே போய் கட்டிக்கிறேன். பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அப்புறமா வந்து பாருங்க. இன்னும் எவ்வளவு பொய் தாண்டா சொல்லுவ? ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ன்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே போற. நீ பெத்த புள்ள தானடா கௌரி. அந்த புள்ள அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்குதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஏதோ ஒரு தரம் குடிக்கிறதுக்கு பொய் சொன்ன, வாங்கின, குடிச்ச, திரிஞ்ச. இப்ப மறுபடியும் வந்து நிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையடா. என்ன அடிக்கிறீங்க? மேல கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க. பெரிய இந்த காசு கொடுத்துட்டீங்க, அந்த காசை சீக்கிரமா திருப்பி கொடுத்துறேங்க. அடிக்கிறீங்க என்னமோ. நீங்க தரலன்னா என்ன, வேற யாருக்கிட்டையாவது காசை வாங்கி என் பிள்ளைய காப்பாத்திக்கிறேன். ஏண்டா டேய், யாரா நீ? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பொய்யவே சொல்லிட்டு இருக்கிற. எங்க வலிக்குதுங்க, காது விடுங்க, வலிக்குது. எதுக்குங்க இப்படி பிடிச்சிருக்கீங்க? இங்க பாருடா, ஒழுங்கா போயிரு. நீ பண்ற பித்தலாட்டத்தெல்லாம் போலீஸ்க்கு ஒரு போன் பண்ணி சொன்னு வச்சுக்க, இனிமே சாராயத்தை கண்ணுல கூட பார்க்க முடியாது, களிதான் திங்கணும். டே சுரேஷ், இவனை தூக்கி வெளியே போடுங்கடா. நானே போய்க்குவேங்க, எனக்கு நடக்க தெரியும். என்னை யாரும் தூக்கி கொண்டு போயெல்லாம் விட வேணாம். ஆத்தாடி, ஏண்டி அலமேலு, என்ன ஆளு வருது கண்ணா தெரியல, மேல இடிக்கிறது மாதிரி நடந்து வர. நல்ல வேலையா நீ வந்த ராமாயி. நான் என்னத்தான் ராமாயி சொல்லுவேன்? என் கழுத்து சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சு, அதை எடுத்தே தீருவோம்னு எங்க வீட்டு நெட்ட குரங்கு ஒத்த கால நிக்குது. நல்ல விஷயம் தானே அலமேலு. உன் மருமவ மாமியாளுக்கு இப்படி சுளுக்கு பிடிச்சிக்கிருச்சு, அதை எடுத்து விடுவோன்னு சொல்லி தானே வரா. எடுத்து விட்டா எடுத்துக்க வேண்டியது தானே. அதுக்கு ஏன் இந்த ஓட்டம் ஓடியார? கழுத்து நட்ட மேனிக்கா வச்சுக்கிட்டு தெரிய போறியா என்ன? அடி போடி இவள, என் கழுத்தை திருப்புன்னு திருப்பி சுளுக்கு பிடிக்க வச்சதே அவதான். அவகிட்டயே திரும்ப கொண்டு போய் கழுத்தை கொடுத்து கழுத்து ஒடிஞ்சு சாவ சொல்றியா? ஆத்தாடி, என்னடி சொல்ற?
உன் கழுத்து எதுக்கு பிடிச்சி திருப்பினா? யாராமாயி, நானே கழுத்தை சாச்சிக்கிட்டு வழியில இருக்கிறேன், உனக்கு எல்லா விவரத்தையும் சொல்லணுமா? அந்த மூட்டையை அப்படி இறக்கி வச்சுட்டு எனக்கு சுளுக்க எடுத்து விடு. இந்தா இறக்கி வச்சுட்டு வாரேன், நீ போய் அந்த திட்டுல உட்காரு. கழுத்தை கொஞ்சம் இலவனாப்புல விடு அலமேலு. இறுக்கமா பிடிச்சிட்டுனா எப்படி நெட்டி உழுவும் சுளுக்கு போகும்? அத்தடி அத்தடி அத்தடி, என்ன வலி! அவ்வளோத்தான் அலமேலு, நீயே கழுத்தை அந்தாண்டி இந்தாண்டி திருப்பி பாரு. இப்பதான் நல்லா இருக்கு. யாராமை கீழே உட்காந்துக்கிட்ட, இப்படி வந்து திண்ணையில உட்காரு. நான் என்னத்த சொல்றது போ. ஒரு மருமவ மாமியால தோர்த்தி தோர்த்தி இல்ல அடிக்கிறா. அலமேலு, சிம்ரனு ரொம்ப நல்ல புள்ளடி. 1000 தான் இருந்தாலும் அவ உன் நாத்தனாமாவ தானே, கொஞ்சம் அசஸ் பண்ணி போனாத்தான் என்ன? ஆமா ஆமா, அசஸ் பண்ண மாட்டாம தான் கிடக்குது. அவ கூடலாம் நீ ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்ட. ஆமா, உன் மாமன் வேலைக்கு போறதா சொன்ன. அவன் குடிச்சுட்டு ஆத்து மேட்லயும் ஆலமரத்து கடியிலையும் கிடக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. அவன் என் மவனே இல்ல அலமேலு. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே திரிறானே. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் திருந்திர மாட்டானா, ஒழுக்கமா இருந்துட மாட்டானான்னு ஒரு நப்பாசையில ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையும் கெடுத்துப்பட்டனே அலமேலு. ஒவ்வொரு நாளும் அந்த புள்ள படுற வேதனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்குது அலமேலு. ஊர்ல எவனும் குடிக்காமல இருக்கிறானுங்க. அவன் பொத்தனாப்புல குடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு வரல, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கல. அந்த மாதிரி இவனும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. எப்ப பார்த்தாலும் குடிச்சுப்புட்டு ரோட்ல விழுந்து கிடக்கவும், தெருவுல விழுந்து கிடக்கவும், வீதியில விழுந்து கிடக்கவும் 4 பேர் பாக்குறாங்க சிரிக்கிறாங்கன்னு இவனுக்கு அசிங்கமா இருக்காது? என்ன புள்ள போ. அலமேலு, வீட்டுல பேத்தி தனியா விட்டு வந்தேன், நான் போய் பாக்குறேன். சரி ராமாயி, போயிட்டு வா. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எப்படியோ அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நான் என்ன செய்வேன்? காசுக்கு எங்க போவேன்? யார்கிட்ட போய் நிப்பேன்? நம்மள நம்பி யார் காசு தூக்கி கொடுக்க போறாங்க? என்ன பண்றது, எங்க போறதுன்னு எதுவுமே புரியல. அக்கா அக்கா, வீட்ல யாருக்கா? கொஞ்சம் தண்ணி கொடுக்கா. அம்புட்டு தூரம் நடந்து வந்து தொண்டையை வறண்டுகிட்டு வருது. உள்ள அப்படி என்னத்தான் பண்ணுவாளுன்னே தெரியல. கூப்பிட்டா கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறாளுவ. ஏண்டி, எவ்வளவு வீட்ல இல்லையா? எவ்வளவு தண்ணி கொடுங்களேன் கொஞ்சம். ச்சே, எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்குது. அதை விட்டுப்பட்டு இங்க எவக்கிட்டயும் அந்த தண்ணிக்கெல்லாம் கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உள்ள எல்லாம் என்ன பண்றாளுன்னு தெரியல. மெதுவா போய் யாருக்கும் தெரியாம எதையாச்சும் தூக்கிட்டு வந்துடணும். யாரையும் காணோம். மெதுவா போட மூர்த்தி. எங்க எதை வச்சிருக்கானே தெரியலையே. இது என்னது? இந்த ஹார்மோனி பட்டி எடுத்துட்டு போவோமா? எடுத்துட்டு போனா எம்புட்டு கொடுப்பாங்கன்னு தெரியலையே. இது வேணாம். என்ன இந்த பரன் மேலையும் ஒன்னத்தையும் காணோம்? எங்கேயாவது எடுத்து ஒளி வச்சுட்டாளா? நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. சாக்குக்குள்ள போட்டு கட்டி வச்சுட்டா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியாடி? இந்தா எடுத்துட்டேன்ல. அப்பா, எங்கப்பா போன 2 நாளா? ஏன் வீட்டுக்கே வரல? கௌரி, நல்லா இருக்கியாடா? அப்பா ஒரு வேலையா வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன்டா. ஆமா, அம்மாவும் பாட்டி எங்க? அம்மா துணி துவைக்க ஆத்துக்கு போயிருக்கு. பாட்டி ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. ஒரு அரியாப்பிள்ளைய வீட்டுல தனியா விட்டுட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்களா? நான் அடிபட்ட ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறேன்னு ஏப்பா போய் சொன்னேன்? ஏய், நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? தேவையில்லாத பேசிட்டு இருக்காத, போய் படிப்போ. எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீ அப்படி சொல்லி தானே ஓனர் கிட்ட காசு வாங்கி குடிச்சிட்டு 2 நாளா திரிஞ்சிட்டு இருக்க. இந்த சும்மா நெய் நெச்சிட்டு இருக்காத. நானே பல டென்ஷன்ல இருக்கிறேன். உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையாப்பா? ஆத்தாளு மகளும் ஒரே மாதிரி இருக்கிறாளுங்க. சும்மா மூக்க உறிஞ்சிட்டு பேச வேண்டியது. அண்டாவை எடுத்துட்டு எங்கப்பா போற? குடுப்பா அண்டாவை. ஏ கௌரி, அண்டா விட போறியா இல்லையா? குடிக்கிறதுக்கு தானப்பா எடுத்துட்டு போற. நீ குடிக்க கூடாது. அம்மா ரொம்ப பாவம்ப்பா. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத, விடுங்கறல. நான் விட மாட்டேன்ப்பா. நீ போக கூடாது. விடுன்னு சொல்லிட்டே இருக்கிற.